அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது எஸ்ஐக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம எம்சிக்யூல கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் அண்ட் சம்மிட்ஸ் தான். ஸோ 2025 நடந்த ஈவெண்ட்ஸ் அண்ட் சம்மிட் தான் இன்னைக்கு எம்சிக்யூல பார்க்க இருக்கிறோம். வாங்க ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து எஸ்ஐல சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு வந்து ஒரு மாடல் கொஸ்டின் 2022 வெளியிட்டு இருந்தாங்க. அந்த கொஸ்டின்ல நேட்டோ பத்தி, அதாவது சம்மிட்டுங்கும் போது இந்த ஆர்கனைசேஷன் அமைப்புகள்லாம் முக்கியமானது. அந்த வகையில் இந்த நேட்டோங்கிறது ஒரு முக்கியமான அமைப்பு. அதை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேட்டோ இஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் ப்ரொவைடிங் மியூச்சுவல் டிஃபென்ஸ் டு மெம்பர் கண்ட்ரீஸ் ஃப்ரம் அன் அட்டாக் பை அன் எக்ஸ்டர்னல் பார்ட்டி. ரஷ்யா இஸ் ஏ மெம்பர். கூற்று 1ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேட்டோ எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, நேட்டோவில் இருக்கிற மெம்பர்ஸ் கண்ட்ரியை வந்து வெளியில இருந்து யாரும் அட்டாக் பண்ணிடக்கூடாது, அவங்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன்படி பார்க்கும்போது இந்த கூற்று வந்து சரியானது. ஸோ ரெண்டாவது வந்து ரஷ்யா இஸ் ஏ மெம்பர் ஆஃப் நேட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கூற்று தவறு. ரஷ்யா வந்து நேட்டோ அமைப்பில் கிடையாது. சமீபத்தில் இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பாருங்க, இந்த உக்ரைனோட கேபிட்டலும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. உக்ரைனோட பிரசிடென்ட் யாருன்னு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இந்த நேட்டோவை பத்தி பாத்தீங்கன்னா, இந்த உக்ரைன் ரஷ்யா போர் வந்து இப்போ வரைக்குமே நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில இதை பத்தி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. இந்த நேட்டோவை பொறுத்தளவுல ஒரு சிம்பிள் இன்ட்ரோ பார்த்துருவோம். நேட்டோனா என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கறத நேட்டோவோட அப்ரிவேஷன். ஸோ அதை முதல்ல பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 4th ஏப்ரல் 1949 தான் வாஷிங்டன் டிசில தான் இந்த அமைப்பை வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்கி இருப்பாங்க. அடுத்து இப்போ இதோட இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நிர்வாக தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசல்ஸ் பெல்ஜியத்துல இருக்கு. ஸோ இதோட தலைவர், நேட்டோட ஹெட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க் ரூட்டோ அப்படிங்கிறவர். ஸோ இந்த நேட்டோல எத்தனை கண்ட்ரிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 32 கண்ட்ரிகள் இருக்கு. கடைசியா இணைஞ்சது தான் இந்த ஸ்வீடன் அப்படிங்கிறது. ஸோ நேட்டோ பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ அதை பத்தி தான் இப்போ கொஸ்டினா இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வேர் வாஸ் த நேட்டோ சம்மிட் 2025 ஹெல்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேட்டோ மாநாடு 2025 எங்க நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பாருங்க, தி ஹேக் அப்படிங்கறத ஆன்சர். ஸோ தி ஹேக் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெதர்லாந்துல இருக்கு. இந்த தி ஹேக்கை பொறுத்தளவுல வேர்ல்டு கோர்ட், அதாவது சர்வதேச நீதிமன்றம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தி ஹேக்ல தான் இருக்கு. இது அதாவது இந்த சர்வதேச நீதிமன்றங்கிறது ஸ்கூல் புக்லயே இருக்கும். ஸ்கூல் புக்லேயே இருக்கிற டேட்டா தான். ஸோ தி ஹேக் அப்படிங்கிறது தான் இதுக்கான ரைட் ஆன்சர். ஸோ நெதர்லாந்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கொஸ்டின் வந்து அப்படியே சிம்பிளாக தான் கேட்பாங்க, எந்த மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இந்த சாம்பிள் கொஸ்டின் எதுக்குன்னா, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு இந்த மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நேட்டோவோட அந்த 2025 சமிட் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி ஹேக், நெதர்லாந்து அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து பாருங்க, வேர் இஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் ஆர்கனைசேஷன் லொகேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான் 3 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த அமைப்பு சார்ந்து இருக்கிறதுனால, அதாவது இந்த சம்மிட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கல, அந்த அமைப்பு சார்ந்து இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருந்ததுனால அந்த கேள்வியை எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேர் இஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் ஆர்கனைசேஷன் லொகேட்டட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ சார்க் கண்ட்ரி. அதாவது கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழ்காண்பவற்றில் எது வந்து சார்க் கண்ட்ரில இல்லாதது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த சார்க் அப்படிங்கிறது கொடுத்து, இந்த சார்க் அப்படிங்கிறது ஆப்ஷன்ல இருக்கும். கீழ்காண்பவற்றில் எது வந்து உலக அமைப்புல வராது. உலக அமைப்பு அப்படிங்கிறது ஐநா சபை மாதிரி பெரிய அமைப்புகள் தான் உலக அமைப்புல வரும். இது வந்து தெற்காசிய சார்ந்து வரதுனால இது உலக அமைப்புல வராது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த வகையில இந்த 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. ஸோ இது ரிலேட்டடா பாருங்க, இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா, இந்த பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற நாடுகளோட முதல் வார்த்தை தான் பாத்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிரிக்ஸை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா, இந்தியா, சைனா எடுத்துக்கிட்டீங்கனாலே 140 கோடி பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கனால இதுவே 280 கோடி ஆச்சு. இப்போ பிரேசில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரேசில்ல ஒரு 20 கோடின்னு வச்சா கூட உலகத்துல 800 கோடி பேர் சொல்றாங்க. அதுல 300 கோடி பேர் இந்த நாடுகளுக்குள்ளேயே அடங்கிடுறாங்க. ஸோ அந்த வகையில இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் முக்கியத்துவம் பெற்று வருது அப்படிங்கிறது தான் இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, சார்க் அப்படிங்கறத அப்ரிவேஷன் பாருங்க, சவுத் ஆசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படிங்கிறது தான் இதோட அப்ரிவேஷன். இது எப்ப தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரிக்ஸை பொறுத்தளவுல பிரிக்ஸ் வந்து 2009 தொடங்கப்பட்டிருக்கும். இந்த சார்க் எப்ப தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1985 அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க.
இந்த பிரிக்ஸை பொறுத்தளவுல இதுக்கான ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஹெட் குவார்டர்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சார்க்கை பொறுத்தளவுல இதுக்கான ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காத்மண்டு நேபாள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிரிக்ஸ் சார்க்கு சம்பந்தமான பேசிக் டேட்டா இது. ஸோ இது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இது ரிலேட்டடா இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புகள் எல்லாம் எக்ஸாம்ஸ்ல எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடா நமக்கு நடந்திருக்க ஈவெண்ட் சமிட்ஸை வந்து நம்ம கொஸ்டினை பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸை பற்றி தான் இருக்கு. வேர் 17th annual BRICS Summit 2025 be held in July அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் ரியோ டி ஜெனீரோல தான் நடந்திருக்கு இந்த ஈவெண்ட் வந்து. அதாவது பிரிக்ஸோட சமிட், பிரிக்ஸ்லேயே 2 சமிட் நடந்திருக்கும். ஒன்று வந்து நார்மல் பிரிக்ஸ் சமிட், இன்னொன்று வந்து பிரிக்ஸோட அந்த பார்லிமெண்ட் கூட்டம் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும். ஸோ அந்த வகையில் பிரிக்ஸ் சமிட் 17வது பிரிக்ஸ் சமிட். இந்த கொஸ்டினை பொறுத்தளவுல 3 விஷயம். ஒன்று இந்த எத்தனையாவது அப்படிங்கிறது, இன்னொன்று எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது, இன்னொன்று இந்த ஈவெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சில வருஷங்கள் எப்படின்னா 2025 கேட்பாங்க, 26 ஃபியூச்சரில் நடக்க போதையும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சமிட்டை பொறுத்தளவுல இந்த 3 விஷயம் முக்கியமானது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த பிரிக்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அதாவது வேர் ஹஸ் த 11th பிரிக்ஸ் பார்லிமெண்டரி ஃபார்ம் 2025 ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதுவும் பிரேசில்ல தான். ஆனா இந்த நகரங்கள் வந்து வேறுபடும். அதுல என்ன பார்த்தோம், அதுல பாருங்க ரியோ டி ஜெனீரோன்னு கொடுத்துருக்காங்களா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிரேசில் அப்படிங்கிறது. ஸோ பிரேசில்லா அப்படிங்கிறது. ஸோ அந்த நகரங்கள் வந்து வேறுபடும். நம்மளுக்கு வந்து டைரக்டாவே நாடுகளை தான் கேட்பாங்க. ஸோ நாடுகளே படிச்சு வச்சுக்கோங்க. பிரேசில் அப்படிங்கிறது ரெண்டுமே பிரேசில்ல தான் நடந்திருக்கு. பிரிக்ஸ் ரிலேட்டடான ரெண்டுமே பிரேசில்ல தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் ஹேஸ் பிம்ஸ்டெக் சமிட் 2025 ஆர்கனைஸ்ட் இன் ஏப்ரல் அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரிக்ஸ் சமிட் வந்து பிம்ஸ்டெக் சமிட், வேர் ஹஸ் பிம்ஸ்டெக் சமிட் 2025 ஆர்கனைஸ்ட் இன் ஏப்ரல். பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு 2025 எங்க நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ பிம்ஸ்டெக் மாநாடு எங்க நடைபெற்றுன்னு கேட்டாங்கன்னா தாய்லாந்து அப்படிங்கிறத ஆன்சரை போட்டுருங்க. இந்த பிம்ஸ்டெக்கும் முக்கியமானதான். ஸோ அதுலேயும் இந்தியா இருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சமிட்டை பொறுத்தளவில் இதுலலாம் இந்தியா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இந்தியாவோட பங்கு அதிகமாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சார்க் பிரிக்ஸ் ரெண்டுமே இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கிறதுனால அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது சம்பந்தமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். வேர் ஹஸ் 51st edition of G7 Summit 2025 held in June. சிம்பிளா பாத்துக்கோங்க, G7ஓட 2025 எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடால தான் நடந்திருக்கும். ஸோ கனடால தான் G7ஓட 2025 சம்மிட் வந்து நடந்திருக்கு. ஸோ கனடா அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஸோ 2025 ஜூன்ல 51வது G7 உச்சி மாநாடு எங்க நடைபெற்றுன்னு கேட்டிருக்காங்க. கனடா அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி G7 இருக்கிற மாதிரி G20 நாடுகளும் இருக்கு. ஸோ அந்த வகையில் விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் த G20 சம்மிட் 2025 அப்படின்னு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. 2025 ஆண்டு G20 உச்சி மாநாடு எந்த நாடு நடத்தியது அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா G20 வந்து சவுத் ஆப்பிரிக்கா நடத்திருப்பாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் இதுல வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்காலேயே உள்ளடக்கமா பார்த்தோம் அப்படின்னா ஜோகன்ஸ்பெர்க் அப்படிங்கறதான் இதா வரும். ஜோகன்ஸ்பெர்க் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு டைரக்டா கேட்கறதுனால சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறதையும் ஆப்ஷனா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் ஹஸ் ரீசென்ட்லி யுனைடெட் நேஷன்ஸ் ஆசியன் கான்ஃபரன்ஸ் 2025 ஹெல்ட் இன் ஜூன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜூன்ல 2025 ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகளின் பெருங்கடல் மாநாடு சமீபத்தில் எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல தான் நடந்திருக்கும். பிரான்ஸ்ல தான் இந்த யுனைடெட் நேஷனுக்கான ஆசியன் கான்ஃபரன்ஸ் 2025 வந்து பிரான்ஸ்ல தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது. இது மாதிரி இந்த ஏசியன் அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரல் அப்புறம் வந்து என்விரான்மெண்ட் சம்பந்தமா இந்த மாதிரி சமிட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமானது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which country is the host of Asian Summit 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2025 ஆண்டுக்கான ஆசியன் உச்சி மாநாட்டை நடத்தும் நாடு இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மலேசியா அப்படிங்கிறத ரைட் ஆன்சர். ஸோ இந்த மலேசியாவில் ஸ்பெசிஃபிக்காக கோலாலம்பூர்ல இது நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கோலாலம்பூர் நமக்கு நல்லா தெரிஞ்ச நகரம் தான். ஸோ கோலாலம்பூர். விச் கண்ட்ரி இஸ் த ஏசியன் சமிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மலேசியாவில் கோலாலம்பூர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
வேர் ஹேஸ் த தேர்ட் ஏஐ ஆக்ஷன் சமிட் 2025 தேர்ட் ஏஐ ஆக்ஷன் சமிட் 2025 உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏஐ சமிட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பாரிஸ்ல தான் நடந்திருக்கும். இந்த தேர்டு 2025 வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா பாரிஸ், பிரான்ஸோட தலைநகரான பாரிஸ்ல தான் இந்த ஏஐ சமிட் நடந்திருக்கு. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாரிஸோட மாநாட்டில் இந்த பிரான்ஸோட அதிபரும் இந்தியாவோட அதிபரும் தான் இதை வந்து இணைந்து நடத்திருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 2026 நடக்கிற ஏஐ கான்ஃபரன்ஸை வந்து இந்தியா தான் நடத்த இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் நெக்ஸ்ட் கொஸ்டினாவே இருக்கு. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தற்போதைய பார்த்தீங்கன்னா 2025க்கான 3வது ஏஐ ஆக்ஷன் மாநாடு எங்கன்னா பிரான்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் இஸ் த 8th எடிஷன் ஆஃப் இந்தியன் ஓஷியன் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? அப்பதான் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷனோட ஆசியன் கான்ஃபரன்ஸ், இது வந்து இந்தியன் ஆசியன் கான்ஃபரன்ஸ், இந்திய பெருங்கடல் மாநாடு. ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி மார்க்கை வந்து இது பண்ண வச்சிரும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த விஷயங்களை ஏதாவது கோட் வேர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வேர் இஸ் த 8th எடிஷன் ஆஃப் த இந்தியன் ஆசியன் கான்ஃபரன்ஸ் ஹெல்டு? 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மஸ்கட்ல நடந்திருக்கும். ஸோ ஓமன் மஸ்கட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் ஹேஸ் த தேர்ட் பிம்ஸ்டெக் அக்ரிகல்ச்சரல் கான்ஃபரன்ஸ் 2025 ஆர்கனைஸ்டு? 3வது பிம்ஸ்டெக் விவசாய மாநாடு 2025 எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா காத்மண்டு அப்படிங்கிறதான் இதுக்கான ரைட் ஆன்சர். இந்த நேபாளில் காத்மண்டில் தான் இது நடந்திருக்கு. இந்த மாநாடு பாருங்க, ஆல்ரெடி பிம்ஸ்டெக்ல ஒன்று பார்த்தோம். பிம்ஸ்டெக்ல நார்மல் சமிட் ஒன்று பார்த்தோம். இது வந்து அக்ரிகல்ச்சரல் சமிட். பிரிக்ஸ்லயும் 2 பார்த்தோம். பிரிக்ஸ்ல நார்மல் பார்லிமெண்ட் ஒன்று பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா பிம்ஸ்டெக்ல நார்மல் பிளஸ் வந்து அக்ரிகல்ச்சர் சமிட் அப்படிங்கறத, நார்மல்ங்கிறத பொது மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சருக்காக தனிப்பட்ட முறையில் நடத்தப்பட்டது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் ஹேஸ் த வேர்ல்டு ஹைட்ரஜன் சமிட் 2025 பீன் ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, ரோட்டர்டாம், நெதர்லாண்ட்ஸ். அதாவது நெதர்லாந்தில் உள்ள இந்த ரோட்டர்டாம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இது நடந்திருக்கு. நமக்கு டைரக்டாவே பார்த்துக்கலாம். நெதர்லாந்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹைட்ரஜன் உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா நெதர்லாந்து அப்படிங்கிறது. சமீபத்தில் மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்குலாம் ஹைட்ரஜன் வச்சு சோதனை ஓட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஹைட்ரஜன் உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் ஹேஸ் த 28th நேஷனல் இ கவர்னன்ஸ் கான்ஃபரன்ஸ் 2025 ஆர்கனைஸ்டு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து இந்தியா லெவலில் நடந்தது. ஸோ நேஷனல் இ கவர்னன்ஸ் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இ கவர்னன்ஸுக்கு வந்து அரசு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்த நிலைமையில 28வது நேஷனல் இ கவர்னன்ஸ் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்குன்னு கேட்காங்க. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேசில். ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள விசாகப்பட்டினத்தில் தான் வந்து இந்த இ கவர்னன்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்தளவில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடக்கும். மற்ற நகரங்களில் நடக்கிற விஷயங்களை முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கான்ஃபரன்ஸ் வந்து டெல்லியில் நடக்கும். மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இ கவர்னன்ஸ் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Where has the 10th edition of ரைசினா டயலாக் 2025 பீன் ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2025 ஆண்டுக்கான ரைசினா உரையாடலின் 10வது பதிப்பு எங்க நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ரைசினா டயலாக் அப்படிங்கிறது இந்தியாவில் தான் நடந்திருக்கும். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஸோ இதில் இந்த கொஸ்டினை கேட்டு அதில் கண்ட்ரீஸோட நேம் இருந்தாலும் அதில் இந்தியா அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணிருங்க. ஸோ டெல்லியில் தான் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Where has the 5th இந்தியன் ஏசியன் யூத் சமிட் 2025 பீன் ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த இந்தியன் ஏசியன் யூத் சமிட் அப்படிங்கிறது, ஏசியனுக்குமே ஒரு அப்ரிவேஷன் உண்டு. ஸோ இந்தியன் ஏசியன் யூத் சமிட் அப்படிங்கிறது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவால தான் நடந்திருக்கும். ஸோ கோவா அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஸோ இதுவும் டெல்லி அல்லாத மற்ற மாநிலத்தில் நடந்தது. ஸோ கோவா அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
வேர் வாஸ் த பிரவாசி பாரதிய திவாஸ் கான்ஃபரன்ஸ் 2025 ஹெல்ட் இன் ஜனவரி? பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாடு 2025 ஜனவரியில் எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த புவனேஸ்வர் அப்படிங்கிறதான் ரைட் ஆன்சர். இதுவும் இந்தியாவில் நடைபெற்றது தான். ஸோ இதுவும் டெல்லி அல்லாத ஒரு நகரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புவனேஸ்வர் அப்படிங்கிறது பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிற மாநாடு வந்து புவனேஸ்வரில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which country is set to host the 2026 Global AI Summit அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அதாவது AI சம்மிட்டோட தேர்ட் எடிஷன் 2025க்கானது இந்த பிரான்ஸ். ஸோ 2026க்கானது இந்தியா. ஸோ இந்தியா இந்த ஈவெண்ட்டை நடத்த இருக்கிறாங்க. ஸோ நம்ம ப்ரெசென்ட்ல 2025 பார்த்தா கூட ஃபியூச்சர்ல 2026ல நம்ம தான் நடத்த இருக்கோம் அப்படிங்கும்போது ஸோ அந்த இதையும் சேர்த்து பார்க்கறது ரொம்பவே நல்லது. ஸோ 2026க்கான குளோபல் ஏஐ சமிட்டை வந்து இந்தியா தான் நடத்த இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Where was the 2025 United Nations Climate Change Conference held in November அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபியூச்சர்ல தான் நடக்க இருக்கு. ஸோ 2025க்கான இந்த COP 30 அப்படிங்கிறது எங்க நடக்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெலம் அப்படிங்கிறது பிரேசில் நாடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரேசில் தான் இதுக்கு ரைட் ஆன்சர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பிரேசிலில் ஒரு 2 கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பெலம் அப்படிங்கிறது இந்த லொக்கேஷன் மட்டும்தான் மாறுது. ஸோ இந்த நாடுகளை பொறுத்தவரை பிரேசில் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஸோ யுனைடெட் நேஷனுக்கான கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Where was the 25th Shanghai Cooperation Organization? அந்த சப்மிட் வந்து எங்க, அதாவது இது SCO சப்மிட்னு சொல்லுவோம். ஸோ 25வது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு 2025 நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டியான்ஜின், சீனா. இந்த சமீபத்தில் வந்து ரொம்ப பேசு பொருளாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் வந்து இந்தியா மீது வரி விதிச்சாங்க. அந்த நிலைமையில இந்திய பிரதமர் வந்து இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பில் வந்து கலந்து கொள்ளும் போது அங்கே வந்து ரஷ்ய அதிபரும் சீன அதிபரும் வந்து நட்பு பாராட்டினது வந்து உலக அளவில் பேசு பொருளா மாறிச்சு. அந்த வகையில் இந்த மாநாடு வந்து முக்கியத்துவம் பெறுது. ஸோ டியான்ஜின் சைனா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ SCO மாநாடு ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்க. ஸோ சீனா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேவ்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு இந்தியாவில். ஃபர்ஸ்ட் வேவ்ஸ் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த சிட்டியில் வந்து முதல் வேவ்ஸ் மாநாடு கீழ்காணும் எந்த நகரத்தில் நடைபெற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மும்பையில் ஜியோ ஹால்னு ஒரு ஹால் இருக்கும். அந்த ஹாலில் தான் வச்சு இந்த ஈவெண்ட் வந்து நடத்திருப்பாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து மும்பையில் உள்ள ஜியோ சென்டரில் வந்து நடந்திருக்கும். அப்படிங்கிற வேவ்ஸ் அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியா நடத்திருக்காங்க. ஸோ இதுக்கான இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மும்பை அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் டெல்லியை போட்டக்கூடாது. ஸோ மும்பை அப்படிங்கிறது ரைட் ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் வாஸ் த 9th குளோபல் டெக்னாலஜி சமிட் 2025 ஹெல்ட் ஆன்? அப்போதான் பார்த்தது ஏஐ டெக்னாலஜி. இது வந்து குளோபல் டெக்னாலஜி, அது வந்து ஏஐ ஆக்ஷன், இது வந்து குளோபல் டெக்னாலஜி. ஸோ இந்த வார்த்தைகளை வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 9வது சர்வதேச தொழில்நுட்ப மாநாடு 2025 எங்கே நடைபெற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் இந்தியாவில் தான் நடந்திருக்கு. குளோபல் டெக்னாலஜி 9வது குளோபல் டெக்னாலஜி சமிட் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. இந்தியா அப்படின்னு போட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வென்யூ ஆஃப் த 8th இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் மீட்டிங், 8வது சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி நடைபெறும் இடம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் இந்தியா தான். இன்டர்நேஷனல் லெவலில் சோலாருக்கான அலைன்ஸ் மீட்டிங் வந்து இந்தியாவில் தான் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ 8வது இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் மீட்டிங் எங்கே நடக்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The recently held in தமிழ்நாடு கிளைமேட் சமிட் வாஸ் ஹெல்ட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 2025 எந்த மாவட்டத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாநாடை பொறுத்தளவில் இந்த காலநிலை கிளைமேட் சமிட் வந்து 3.0 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 3.0 சொல்றாங்க. ஸோ இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில தான் நடந்திருக்கும். மோஸ்ட்லி நம்ம இந்தியாவுக்கு எப்படி டெல்லியோ அது மாதிரி நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவில் சென்னை தான் இருக்கும். ஸோ அதை பார்த்து போட்டுருங்க. நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.